ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் அற்புதம் தரும் ஆலயம் பகுதியில் நாம் காணவிருக்கும் திருக்கோயில் நம்மளுடைய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரர் ஆலயம். சென்னைக்கு வண்டலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய ரத்னமங்கலம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியும் குபேரரும் நம் வாழ்வில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பொருள் ஆதாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு லக்ஷ்மிகரமான திருக்கோயிலை இன்று காண காத்திருக்கிறோம். எப்பவுமே இந்த அற்புதம் தரும் ஆலயங்கள் பகுதியில் கணபதி எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்ம முதல்ல கோயில் ஆரம்பிப்போம். கோயிலை சாமி கும்பிடுறதுக்கான தொடக்கம், எந்த வேலைக்கும் தொடக்கம் கணபதி. இந்த இடத்துல குபேரர் கோயில்ல கணபதி 16 கணபதி இருக்காங்க. ஒவ்வொரு திதிக்கும் ஒரு கணபதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கணபதிக்கு கீழே அந்த திதிக்குரிய மந்திரமும் அந்த திதிக்குரிய கணபதியின் மந்திரமும் சொல்லப்படுது. இதை நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி 1 2 3 அந்த மாதிரி நம்பர் போட்டிருக்காங்க. அதன்படி உங்களுக்கே தெரியும், விநாயகருக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? அருகு. அருகு வாங்கி வச்சு கணபதியை வழிபட்டா கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல இந்த கணபதியில் ஓம் ஏகதந்தாய வித்மகே அப்படிங்கிற காயத்ரி சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய திதிக்குரிய மந்திரம் இருக்கு, அது சொல்லிக்கலாம். இந்த 16 விதமான கணபதி கிரகங்களில் கேதுவின் அதிபதியாக அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கான அதிபதியாக கணபதி விளங்குகிறார். श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते। नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते। नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते। नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते। सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते, महालक्ष्मी नमोस्तुते। नमस्ते गरुडारूढे
नमोस्तुते முக்கியமான இடமான மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரர் முன்னாடி லக்ஷ்மி தேவி கொஞ்சம் மேல தாயார் கூட சித்திரலேகா தேவியோட சமேதமா காட்சி தராங்க. இதை எப்படி சாமி கும்பிடுறது? இதான உங்களுடைய கேள்வி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். குபேரருக்கு குபேரருடைய காது கொஞ்சம் மந்தமான காது. உண்மையாவே அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதனால குபேரரை கும்பிடும்போது சத்தமா கும்பிடணுங்கிறது ஒரு குபேரனுடைய வழக்கம். ஏன்னா புதனுடைய அதிதேவதையா இருக்கிறதுனால இங்க பிரசாதம், கயிறு, அவருக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே பச்சை வண்ணங்கள்ல தான் இருக்கும். அது புதன். அது மட்டும் இல்லாம நவநிதிகள் என்று சொல்லக்கூடிய பதுமநிதி, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமதேனு, ஆமை, இது எல்லாமே இது முன்னாடி அவருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்டது. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சாமி பெருமாளை எப்படி வழிபடுவோம், விஷ்ணுவை எப்படி வழிபடுவோம், சிவனை எப்படி வழிபடுவோம்? இதெல்லாம் நமக்கு தெரியும். குபேரனை வழிபடுறது இங்க கொடுக்கப்படக்கூடிய பிரசாதமே பச்சையா தான் இருக்கும். பச்சை குங்குமம் தான் இங்க கொடுக்கப்படுது. இதை வாங்கி வச்சுட்டு இந்த விரல் பாருங்க, இப்ப நான் சொல்ற மாதிரி வைங்க. இந்த 2 விரல்கள், இந்த கட்டை விரல், இதை இப்படி வச்சுட்டீங்கன்னா இதுக்கு பேர் குபேர முத்திரைன்னு பேரு. 2 கையிலையுமே வைக்கணும். குபேரனை வழிபடக்கூடியது. இது குபேரன் கோயில்ல மட்டும்தான் வழிபடணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு பண தேவை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப எல்லாம் இந்த குபேர முத்திரை வீட்டில் சாமி கும்பிடும் போது விளக்கேத்தின பின்னாடி 10 நிமிஷம் ஓம் லக்ஷ்மி குபேராய நமகா. ஏன்னா இந்த இடத்துல மகாலட்சுமி மேல சந்தோஷமா குடியிருக்கிறாங்க. அவருக்கு கீழே குபேரன், அருகாமையில் சித்திரலேகா தேவி. இங்க அருள் பாலிக்கிற விதம் இந்த குபேர முத்திரையோட நீங்க தாராளமா சுவாமியை நினைத்து வீட்டில இருந்தே பூஜை பண்ணலாம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த குபேரரை நேரில் தரிசிக்கலாம். 2 கையிலையும் வைக்கணும். நான் ஒரு கையில மைக் வச்சுக்கிறதுனால வைக்க முடியல. நீங்க 2 கையிலையுமே வச்சு 10 நிமிஷம் ஓம் குபேராய நமகா அப்படின்னு சொல்லி வழிபடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆலயத்துல பொதுவாகவே எந்த ஆலயத்துக்கு போனாலும் ஒரு பரிகாரம் உண்டு. இந்த ஆலயத்திலையும் ஒரு பரிகாரம் உண்டு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிகாரம் குறைஞ்சது 10 நிமிஷம் நடக்கும். இதுக்கு நீங்க தனியா இந்த கோயில்ல உள் பிரகாரத்துல இந்த வேண்டுதலை பண்ணிக்கலாம். குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சத்தம். அதாவது சத்தம்னா நாணயங்களை ஒளி எழுப்பக்கூடிய சத்தம். அதை அந்த சத்தம், வெள்ளி சத்தம் கேட்கும் பொழுது ரொம்ப பயங்கரமான அந்த சத்தம் கேட்கும்போது குபேரன் சந்தோஷப்படுவார். நியாயமான விஷயம் தானே? பணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் பணத்தை எண்ணக்கூடிய சத்தமோ, பணத்தின் நாணயங்களை ஒளி எழுப்பக்கூடிய சத்தமோ கேட்கும் பொழுது அவரோட சந்தோஷம் மகிழ்ச்சியாகி இந்த நாணய சத்தத்தை எழுப்பக்கூடிய அவர்களுக்கு கண்டிப்பா பொன்னும் பொருளும் வாரி வழங்கக்கூடிய குபேரனுடைய அருளை. இப்போ நம்ம இருக்கிற இடம் குபேரர் கோயில்ல குபேர மூலையில இருக்கோம். இந்த இடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குபேர மூலை சுத்தமா இருக்கணுங்கிறது நம்ம கேள்விப்பட்ட விஷயம்தான். இந்த கோயில்ல குபேர மூலையில குபேரன் இருக்காரு. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன சாமி குபேரனுக்கு இவ்வளவு பக்கத்துல நிக்கிறீங்க, உங்களை மட்டும் விடுவாங்களா, எல்லாரையும் விடுவாங்களா? இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க எல்லாரும் இந்த குபேரரை தொட்டு தரிசிக்கலாம். தொட்டு தரிசிக்கிறது மட்டும் இல்ல, இந்த குபேரரை சந்தோஷப்படுத்தணும். இவரை என்ன சொல்றாங்கன்னா லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. இவருடைய நகை பாருங்க, புன்னகை. அதாவது கையில பொக்கிஷம் வச்சிருக்காரு. இவருடைய பாதங்கள் எல்லாமே நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய அனுமதி இந்த ஆலயத்துல உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த குபேரரை இந்த சின்ன குழந்தைங்க பெட்ல படுக்க வச்சுட்டு இந்த கிச்சு கிச்சு மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது சந்தோஷம், அந்த குழந்தையோட சந்தோஷம் எப்படி அதுக்கு மகிழ்ச்சியை நமக்கு வெளிப்படுத்துதோ அது மாதிரி குபேரரை இந்த வயித்தை தடவி நல்லா சந்தோஷப்படுத்தணும். இந்த கையில வச்சிருக்கிறது அட்சய பாத்திரம். இந்த அட்சய பாத்திரம் இங்க இருக்கக்கூடிய காயினை இந்த அட்சய பாத்திரத்துல தொட்டு வணங்கி வீட்டில் எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம். அது ஐஸ்வர்யத்தை தரும். இந்த இடத்துல மச்சநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய, பொதுவாகவே நம்ம வழக்குல சொல்லுவோம், அவருக்கு என்னப்பா மச்சக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குபேரனுடைய அருள் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய லக்னம் மீன லக்னம். கச்சநிதி, அதாவது மச்சநிதி, கச்சநிதி. கச்சம்னா இந்த ஆமை. பெரிய பெரிய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம் அல்லது விளக்கு இதெல்லாம் ஆமை மேல வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஆமை இருக்கிற இடத்துல உறுதித்தன்மை இருக்கும். இந்த இடத்துல ஆமை ரொம்ப உறுதியான விதுங்க. அது மேல நீங்க எவ்வளோ பெரிய விஷயத்த, ஒரு பாறைக்கு சமமான பலமுள்ள விஷயம், அது நிறைய விஷயம் இருக்கு. ஆமை தன்னோட ஆணவங்களை உள்ள அடக்கிறதுனால அதோட சக்தி அபூர்வமாக வெளிப்படும். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச வாகனம்.
அதனால குபேரன் இருக்கும் இடத்துல ஆமை, இவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆமை, உயிருடன் இருக்கக்கூடிய ஆமையை நம்ம பார்க்க முடியும். அதையும் நம்ம வணங்கிட்டு, மச்சம் என்று சொன்னால் மீன், அந்த மீன லக்னத்துக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு குபேரன் ரொம்ப தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த இடத்துல காட்சி தரார். குபேரன் நமக்கு கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி அருளும் பொருளும் அள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையில் நம்ம இந்த குபேரரை கும்பிட்டுக்கலாம். லக்ஷ்மி குபேரன் பூஜை செய்தால் அருளை அடைந்திடலாம். அளவற்ற செல்வம் குறைவற்ற வாழ்வால் வறுமையை போக்கிடலாம். வியாழக்கிழமைகள் பூச நட்சத்திர தினம் பூஜைகள் தொடங்கிடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். இப்போ நாம நின்றுட்டு இருக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்த ஆஞ்சநேயருக்கு பக்கத்துல இங்க மகாலட்சுமி எப்பயுமே குடியிருக்காங்க. ஒரு பசு மாட்டுல மகாலட்சுமி பின்புறமாக இருக்கிறதாக ஐதீகம். அதை எப்பயுமே துன்புறுத்தக்கூடாதுன்னு நம்மளுடைய நிறைய நிகழ்ச்சிகள்ல பார்த்துருக்கோம். இன்னைக்கு நேரடியாவே பசுமாட்டின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தொட்டு கும்பிட்டுக்கிறோம். இப்பதான் இந்த சுவாமிக்கு கோமாதா பூஜை செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. இதை பார்க்கறது ஒரு சந்தோஷம். இந்த பார்க்கறதுனால நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா கன்றுவும் தாயும் சேர்ந்த நிலையில் இங்கே பசுமாடு தன்னுடைய பின்புறத்தை, இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்காம நடந்த விஷயம். இந்த நிகழ்ச்சி இதை எடுக்கணுங்கிறதுக்காக பசுமாட்டை கஷ்டப்படுத்தலாம் கிடையாது. அதுவே மகாலட்சுமியின் அருளால் அதுவே நின்று இந்த இடத்துல எங்களுக்கு அருளாட்சி வழங்குற மாதிரி தான் இருக்கு. மாவிலை புஷ்பங்கள் யாவையும் கருத்துடன் சேர்த்திடலாம். அட்சதை தேங்காய் வெற்றிலை பாக்கு நவதானியம் வைத்திடலாம். தூபங்கள் தீபங்கள் நைவேத்தியங்களை காட்டியே மகிழ்ந்திடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன சாமி, அதாவது பசுமாட்டுக்கு பின்பக்கமா சாமி கும்பிட்டீங்க, இப்போ குதிரைக்கு முன்னாடி சாமி கும்பிடுற மாதிரி காமிக்கிறீங்களே? உண்மைதான். யானையின் முகத்திலும் குதிரையின் முகத்திலும் லக்ஷ்மி வசிப்பதாக ஐதீகம். அந்த மாதிரி நம்ம இருக்கிற பொழுது இப்ப நம்ம இந்த குதிரையை நல்லபடியா வணங்கிக்கிறோம். இது ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இனிமே நீங்க எந்த ஆலயத்துக்கு போனாலும் கண்டிப்பா குதிரையோ பசுமாட்டையோ பார்த்தா எப்படி வணங்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆலயத்துல நவ கிரகங்கள் அமைந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கும் அவனுடைய வளர்ச்சிக்கும் அவனுடைய மனோ நிம்மதிக்கும் காரணமான நவகிரகங்கள். நவகிரகங்கள் இந்த உலகத்தில் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த நவகிரகங்கள் இந்த ஸ்தலத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட துணைவியாருடன் காட்சியளிக்கிறாங்க. அது ஒரு விசேஷமான விஷயம். இந்த துணைவியாருடன் காட்சியளிப்பது மட்டுமில்லாமல் இந்த ஸ்தலத்தில் அவர் வாகனங்கள் மீது ஏறி இருக்காங்க. குறிப்பா கேது பகவான் சிம்ம வாகனத்து மேல தன்னோட துணைவியாரோட சேர்ந்து இருக்காங்க. இது ரொம்ப விசேஷமான இடம். அந்த இடத்துல இந்த நவகிரகம் அப்படி இருக்கிறது ஒரு விசேஷம். இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி அப்படி போகும்போது பக்த ஆஞ்சநேயர், அந்த பெருமான் ரொம்ப நேர்த்தியா நின்றுட்டு இருப்பார். இந்த விஷயத்துல குபேரன் கோயிலை பத்தி பேசும்போது மகர நிதி பிரியாய நமகா அப்படின்னு சொல்லி குபேரனுக்கு ஒரு மந்திரம் உண்டு. அது என்ன மந்திரம் தெரியுமா? மகர ராசிக்காரர்களுக்கு அந்த நம்ம ராசி பலன்லாம் பார்ப்போம் இல்லையா, மகர ராசி அப்படின்னு போட்ட உடனே ஒரு ஆட்டுக்கடாய் அதோட சிம்பல் இருக்கும். அந்த ஆட்டுக்கடாவோட சிம்பல் எதுக்காக அப்படின்னு கேட்டா, மகர ராசிக்கு உரிய சிம்பல் தான் அது. அது குபேரனுக்கு ரொம்ப இஷ்டமான அந்த ஆட்டுக்கடாய் ஒரு குபேரர் கோயில் இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா ஆட்டுக்கடா வளர்க்கப்படணும். அந்த விதிமுறை பிரகாரம் இங்கே ஒரு ஆட்டுக்கடாய் நேர்த்தியாக
பார்க்கறதுக்கு கம்பீரமாகவும் குபேர லட்சணம் பொருந்திய ஆட்டுக்கடாய் இந்த ஆலயத்தில் வளர்க்கப்படுது. இந்த ஆட்டுக்கடா முன்னாடி தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். மகர ராசியோட சிம்பல். ஏன்னா குரு பகவான் சந்திரன், அதாவது சந்திரனுக்கு இடம் கொடுத்த சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சமாகிறார். அங்கிருந்து நேராக 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது மகர ராசியை பார்க்கிறார். அந்த மகர ராசியினுடைய வாகனமா இருக்கக்கூடிய ஆட்டுக்கடாய் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பதாலும் குரு பகவானின் அருள் கடாட்சம் கிடைக்கும் என்பதும் திண்ணம். லக்ஷ்மி குபேரன் படம் ஒன்றை வாங்கி இல்லத்தில் வைத்திடலாம். வடதிசை நோக்கி படமுடன் எந்திரம் பிரதிஷ்டையும் செய்திடலாம். நெய் விளக்கேற்றி மாக்கோலத்தோடு பூஜைகள் துவங்கிடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். ஓம் ராஜாதி ராஜாய பிரசிக்க சாகினே நமோ வைஷரவனாய தீமகே. இப்படித்தான் குபேரனுடைய மந்திரம் ஸ்டார்ட் ஆகுது. வைஷரவன அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர், தாய் தந்தை வைத்த பெயர். இப்போ நம்ம இருக்கிற இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குபேரன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். நினைச்சு பாருங்க, குபேரன் இருக்கக்கூடிய இடத்த நினைக்கிறது சந்தோஷம், பார்க்கறது சந்தோஷம், கேட்கறது சந்தோஷம், அவரை சந்தோஷப்படுத்துறது நம்ம வாழ்க்கையில சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துல இந்த குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன கலர்? பச்சை வர்ணம். இந்த பச்சை வர்ணம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவருடைய பற்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பச்சை வர்ணத்துல தான் இந்த குபேரனுடைய மீன்கள்லாம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த குபேரனுடைய பல்லு ரொம்ப ரொம்ப மெதுவா இருக்கும். அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவல் பிரசாதமா இருக்கக்கூடிய லட்டு. அவல் லட்டுன்னு சொல்றாங்க. இந்த லட்டு ரொம்ப மென்மையா செய்யப்பட்டு பச்சை வண்ணத்துல தான் கொடுக்கப்படுது. ஸோ இந்த பச்சை லட்டு பகவானுக்கு பிடிச்ச நைவேத்தியமாக செய்யப்படுது. குபேரன் அடுத்த பிறவியில என்னவா பிறந்தாரு? இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. பட்டினத்தாரா பிறந்தார். அதான் குபேரனுடைய அடுத்த பிறவி. அப்போ பட்டினத்தார் குபேரனா பிறந்து அந்த அருளாசியை நமக்கு எல்லாரும் கண்டிப்பா வழங்குறார். அது ஞான ரூபம், இது பொருள் ரூபம். இப்போ இந்த மாதிரியான குபேரன் கோயில்ல புதனுடைய சக்தி ஆகர்ஷணம். பொதுவாகவே சொல்றேங்க, ஒரு மனிதன் நல்லா வாழணும்னு இருந்தா புதனுடைய ஆகர்ஷண சக்தி கண்டிப்பா தேவைங்க. அன்னைக்கே உகந்த சுபதின நாளில் அழகாய் பூஜிக்கலாம். அழகிய மேடையில் லக்ஷ்மி குபேர எந்திரம் சார்த்திடலாம். கலசத்துள் நீரை நிரப்பிய மாவிலை தேங்காய் வைத்திடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். இந்த ஆலயத்துல என்ன பிரசாதம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதான முக்கியமான விஷயம். இது இந்த ஆலயத்துல ஏற்கனவே சொன்னோம், புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர் குபேரன். அதனால 5 என்று சொல்லக்கூடிய 5ஆம் நம்பர் 5 ரூபி காயின் அதை குபேரனுக்கு பூஜை பண்ணி பிரசாதமா கொடுக்குறாங்க. மகாலட்சுமியோட அருளுக்கு என்ன பண்றாங்க? வெள்ளி தாமரை இது பிரசாதமா கொடுக்குறாங்க. இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வீட்டில் போய் தொழில் செய்யறவங்க கல்லாப்பெட்டியிலையும், வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமா இருக்கிறவங்க வலம்புரி சங்கு வீட்டில் வச்சிருந்தா அதுலயும் வச்சுக்கலாம். சந்தனம் வைத்து குங்குமம் இட்டு புஷ்பங்கள் சாற்றிடுவோம். கிழக்கு முகமாக எந்திரம் வைத்து பூஜைகள் துவங்கிடுவோம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடுவோம்.
குபேரனுக்கு வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல லக்ஷ்மி கடாட்சமா இருக்கக்கூடிய இந்த ஒளிகளை கேட்கும்போது குபேரன் மகா சந்தோஷமாகி நமக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர் வழியாக அனைவருக்கும் அருள், பொருள், இன்பம், செல்வம், மகாபாக்கியம் அனைத்தும் தரக்கூடிய குபேரனை தரிசித்து மகிழ்ந்தோம். மீண்டும் நாளை காலை அற்புதம் தரும் ஆலயம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.